வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மெயின்ஸ் தேர்வுகள் குரூப் 1, குரூப் 2, எஸ்எஸ்சி தேர்வு, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ் எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கரண்ட் அஃபேர்ஸை எதுல இருந்து படிக்கலாம், பெஸ்ட் புக்ஸ் என்ன இருக்குது, சோர்சஸ், நியூஸ் பேப்பர், மேகசின் என்ன இருக்குது, அதை எப்படி நாம வாங்குறது, ஒன்று பே பண்ணி வாங்குறதா அல்லது ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாமா, இல்லை சர்ச் பண்ணி எடுக்கிறதா, இல்லை குரூப்ல தேடுறதா, மெயின்ஸுக்கும் நோட்ஸ் எப்படி இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து அல்லது இந்த மேகசின்ஸ்ல இருந்து எடுக்கிறது, இப்படி டீட்டெயிலா இந்த வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது ஒரு 20 மினிட்ஸ் கூட 25 மினிட்ஸ் கூட இந்த வீடியோ போகலாம். இந்த வீடியோ ஒரு மேக்னா கார்ட்டா ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம். அதாவது கரண்ட் அஃபேர்ஸை பத்தி A to Z டீடைல்ஸ் எல்லாத்தையும் தெளிவா இந்த வீடியோ நம்ம சொல்ல போறோம். ஒரு கிளிம்ஸி மாதிரி காட்டிடுறேன். ஜஸ்ட் தினமணி அல்லது டெய்லி பேப்பர், வீக்லி, மந்த்லி பேப்பர், இங்கிலீஷ், தமிழ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்க வாங்கணும், எப்படி வாங்கணும், இல்ல ஃப்ரீயா எப்படி டவுன்லோட் பண்ணலாம், இது தமிழ்ல இருக்குதா, இங்கிலீஷ்ல இருக்குதா, அதுல இருந்து நோட்ஸ் எப்படி எடுக்கிறது, எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளை எப்படி படிக்கிறது, பிரிலிம்ஸுக்கு மெயின்ஸுக்கு எப்படி தயாராகிறது, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேக்கு எப்படி படிக்கிறது, எல்லாத்தையும் தெளிவாக சொல்ல போறேன். இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் கோர்ஸ் பார்த்தோன்னா இன்டிமேஷன் கொடுத்துட்டு போயிடலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A, 4 மற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள், எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ், இது மட்டும் இல்லாம மற்ற போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப முக்கியமானது பொது அறிவு, ஜெனரல் ஸ்டடீஸ். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் இல்லாம ஜெனரல் ஸ்டடீஸுக்கு மட்டும், ஜிஎஸ்க்கு மட்டும் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இது எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இந்த கிளாஸஸ் எடுக்கிறோம். இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ் நாம எடுக்கிறோம். ஜிஎஸ்ல பயாலஜி இல்லாம கிளாஸஸ் பைலிங்குலா தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் இருக்கும். லைவ் கிடையாது, ரெக்கார்டட் வீடியோ தான். நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இதை பார்த்துக்க முடியும். நிறைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, லைவ் போட்டோம்னா சில பேரால பார்க்க முடியும், சில பேரால பார்க்க முடியாது. ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறவங்க, பார்ட் டைமா பண்றவங்க, ஒர்க் பண்ணிட்டே படிச்சுட்டு இருக்கவங்களால பார்க்க முடியாது. கரெக்டாக டைமுக்கு லைவ் வர முடியாது. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, இல்லை வீட்டில் ஏதாவது பசங்க பொண்ணுங்க இருந்தா கூட வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வேலை வச்சிருவாங்க, வேலை செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, லைவ் வந்து பார்க்க முடியாது. அதனால எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி எப்போ வேணாலும் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த வீடியோ கோர்ஸை பார்த்துக்கிற மாதிரி நம்ம இதை வடிவமைச்சிருக்கிறோம், ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸா. இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதன் பிறகெல்லாம் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலேயே நீங்க ஃப்ரீயாவே, அதாவது 1 இயர் வரைக்கும் இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃப் பார்த்துக்க முடியும். எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம். பட் யாருக்கும் நீங்க ஷேர் பண்ண முடியாது, ஸ்கிரீன்ஷாட்டோ பிரிண்ட் அவுட்டோ எடுக்க முடியாது. இந்த பிரைவசி பாலிசினால வச்சிருக்கிறோம். நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தான் நல்லது, உத்தமம். அதுக்கான காலமும் அவகாசமும் உள்ளது. பயன்படுத்தி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம கிட்ட ஆயிரக்கணக்கான பிடிஎஃப் இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஏதாவது நாம எடுத்து பார்த்துருக்கோமா, பிடிஎஃப் வேணும் வேணும் வேணும்னு எல்லா பக்கமும் வந்து வாங்கி குவிச்சு வச்சிருப்போம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோமான்னு கேட்டா 0% ஆர் 1% பார்த்துருப்போம், அவ்வளவுதான். அதனாலதான் நான் என்ன உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன்னா, எது படிச்சாலும் நோட்ஸ் எடுத்து படிச்சுன்னா நல்லது, கையால எழுதி படிச்சீங்கன்னா நல்லது. இதுக்கான வேலிடிட்டி 1 இயர். 3500 ரூபாய் இந்த ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபீஸ். தனியா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா இதான் இதுக்கான ஃபீஸ். இது இந்த தீபாவளியோட முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கு முன்னாடியே தேவைப்படுறவங்க இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இமிடியேட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் தெரியப்படுத்துருங்க. ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஏன் நிலையானது அல்லனா இதுக்கப்புறம் இது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல தான் இந்த கிளாஸ் நம்ம எடுக்கிறோம். அதுக்கான ஆண்ட்ராய்டு, ஐபோன் வெப்சைட் எல்லா லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறோம். நீங்க உங்களுடைய பிசி, டேப், ஃபோனு, கம்ப்யூட்டர்ஸ் எதுல வேணாலும் இந்த வீடியோ கோர்ஸை பார்த்துக்க முடியும். 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்க. நான் இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டவுட்ஸ் இருந்தா எப்படி சார் கேட்கறதுனா, சேம் இதே மொபைல் நம்பர் தான் 8870302702 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அல்லது வாய்ஸ் நோட் கூட நீங்க அனுப்பலாம். அதை கேட்டுட்டு மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கான கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷன் வித் ஆன்சரோட நான் ரிப்ளை பண்ணிடுவேன். டவுட் கிளாரிஃபிகேஷன் இந்த மொபைல் நம்பர்ல தான் நடக்கும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கடல். அதுல இருந்து நாம எப்படி முத்தை எடுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். பொதுவாக எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் நடப்பு நிகழ்வுகளை பொறுத்தவரையில ஒரு ஆண்டுக்கு நீங்க படிக்கணும். 12 மந்த்ஸுக்கு நீங்க மினிமமா படிச்சுட்டு தான் போகணும், எந்த எக்ஸாமா இருந்தாலும். தமிழ்ல படிக்கிறீங்கன்னா தினமணி, தி இந்து, இது ஒரு பெஸ்ட் சோர்ஸா சொல்லலாம். இங்கிலீஷ்ல படிக்கிறேன் சார் அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ், தி ஹிந்து, இது ஒரு பெஸ்ட் சோர்ஸா சொல்லலாம். இதை தாண்டி
பிஐபின்னு சொல்லுவாங்க, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. தமிழ்நாடு அரசுல பாத்தீங்கன்னா நாம வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த ஃபாலோ பண்ண சொல்லியிருப்போம். டிஐபிஆர், செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை, இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக், டிஐபிஆர் ரிலேஷன்ஷிப் டிபார்ட்மெண்ட். ஸோ டிஐபிஆர் இதுல உங்களுக்கு வெப்சைட் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல். இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் இப்போ டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமா, நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க, தமிழ்நாடு சம்மந்தமா படிக்கிறீங்க, எஸ்ஐ பிசி படிக்கிறீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளார நான் சொல்றேன், அதுக்கு 100% ஒர்த்தான ஒரு மெட்டீரியல் எதுனா நம்ம டிஐபிஆர் வெப்சைட் தான். அது ஃபேஸ்புக்ல லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? இதுதான் மெயின். இதுவே இதுல நான் டிஎன்பிஎஸ்சிக்கு சொல்றேன், சார் நான் வந்து எஸ்எஸ்சிக்கு படிக்கிறேன், ரயில்வேக்கு படிக்கிறேன், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் படிக்கிறேன், இது எப்படி சார் நான் படிக்கிறது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு நீங்க அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. படிக்கணும், ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு படிச்சா போதும். நீங்க மற்றதெல்லாம் படிக்க வேண்டியது இந்திய அரசாங்கம் தொடர்பானது, அதுக்கு தான் இது பிஐபி. தமிழ்நாடு டேட்டாவும் வரும், பட் ரேரா தான் வரும். இந்தியன் கவர்மெண்ட்டை பத்தின எல்லா விஷயமும் இதுல வந்துடும். எப்படி தமிழ்நாட்டுக்கு டிஐபிஆரோ, தமிழ்நாட்டுக்கு எப்படி இதுவோ, ஒட்டுமொத்த தேசத்துக்கும் இதை நம்ம சொல்லலாம் ஒரு பெஸ்ட் சோர்ஸா. இதுல இருந்து பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். என்னென்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 2 நாடுகள் வந்து இந்தியாவும் இங்கிலாந்தும் சேர்ந்து இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்றாங்க. இந்தியன் ஓஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ராணுவ நடவடிக்கை எடுக்கிறாங்க, அது எடுத்து அது நோட்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். அல்லது இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க, MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், 10,000 கோடியில வந்து ராணுவத்துக்கு உதவுறதுக்காக, ராணுவ பொருட்கள் வாங்குறதுக்காக ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஹிண்ட்ஸ் மாதிரி நோட்ஸா எடுத்துக்கலாம். நீங்க ஃபுல்லா படிச்சு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எப்படி எடுக்கணும்னு சொல்றேன் இந்த வீடியோ கடைசியா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் தினசரி டெய்லி பேப்பரு, டெய்லி இன்ஃபர்மேஷன் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது நியூ இந்தியா சமாச்சார். நியூ இந்தியா சமாச்சார் இது மத்திய அரசாங்கத்தினுடைய பை மந்த்லி, மாதம் இருமுறை வரக்கூடிய இதழ். 1ல இருந்து 15 தேதிக்கு 1, 16 to 30 தேதிக்கு 1, 2 வரும். இது முழுக்க முழுக்க ஃப்ரீ, காசு கட்டிலாம் வாங்குற அவசியம் கிடையாது, நீங்களே ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் நியூ இந்தியா சமாச்சார்னு நீங்க போய் சர்ச் பண்ணுங்க கூகுள்ல, இது பேஜ் வரும். இதுல ஃபர்ஸ்ட்லயே பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்கும், இங்கிலீஷ். நீங்க இதை தமிழும் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் செலக்ட் பண்ணா தமிழ் வந்துடும், முடிஞ்சு போச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மொத்தம் இதுல வந்துடும், முழுக்க முழுக்க ஃப்ரீ டவுன்லோடு, தெரிஞ்சுக்கங்க. இங்கிலீஷ்ல இருக்குது, அதனால இங்க இங்கிலீஷ்ல இருக்குது. நீங்க தமிழ்னு கிளிக் பண்ணா இங்க தமிழ்ல வந்துடும். ரைட். இப்போ சார் இந்த மாசத்துக்கு ஓகே, போன மாசத்துக்கு அதுக்கு முந்தின மாசத்துக்கு எப்படி டவுன்லோட் பண்றது, அதுக்கான ப்ரொசீஜர் தான் இது. இப்போ அர்ச்சிவ் இருக்கு பாத்தீங்களா, அந்த அர்ச்சிவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கணும், தமிழ்னு வச்சிருக்கேன், நீங்க இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம், எல்லா மொழியிலுமே இருக்குது. இது பாருங்க, 4 night செகண்ட் கொடுத்துருக்கான். இது 16 to 30. இதுக்கு முன்னாடி வேணா நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட்னு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட்னு கொடுத்தா 1 to 15 வந்துடும். ஸோ மந்த்லி ப்ரைஸ் வருது இல்லை, 2 வாட்டி வருது இல்லை, அதனால. இப்போ நான் செலக்ட் மந்த், மாசத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். செப்டம்பர் மாசம், வருஷத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், ஆகஸ்ட், நவம்பர், டிசம்பர் அல்லது ஜனவரி, பிப்ரவரி சர்ச் பண்ணிட்டு வருஷத்தை சூஸ் பண்ணீங்கன்னா புக் வந்துடும். அப்படியே இந்த புக்கு இது கீழே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், டவுன்லோட் இங்கே கீழே கூட இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுதான் ஃப்ரீயா நியூ இந்தியா சமாச்சாரம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வழிமுறை. முடிஞ்சு போச்சா? இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எங்கிட்ட கடையில் கொடுத்து பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கலாம், இல்லை நோட்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். மத்திய அரசு தொடர்பான திட்டங்கள், பொருளாதாரம் சம்பந்தமானது, வேலை வாய்ப்பு, எக்கனாமிக்ஸ் சம்பந்தமா எல்லா டேட்டாவில் வந்துடும். முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதில் கவர் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்த்தானது, ஃப்ரீயாக கிடைக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பே பண்ணி வாங்குறது, யோஜனா. யோஜனா அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல திட்டம் அப்படின்னு சொல்றோம். யோஜனான்றது தமிழ்ல திட்டம். இது தமிழ்ல இங்கிலீஷ்லயும் வருது. ஆனா குருஷேத்ரா அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல மட்டும்தான் வரும். இது இங்கிலீஷ்ல மட்டும்தான் வரும். இது மாதம் வரக்கூடிய ஒரு இதழ் தான். இது மட்டும் 13 லாங்குவேஜ்ல வருது, யோஜனா மட்டும். அதாவது தமிழ்லயும் வருது. ஆனா இது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் வரும். மாசம் மாசம் வரக்கூடியது. இதை நீங்க பே பண்ணி தான் வாங்கணும். இதை பே பண்ணி வாங்குறதுக்கான முறை பாத்தீங்கன்னா, மாதம் பே பண்ணி வாங்கக்கூடியது, காசு கொடுத்து வாங்குறது. அமேசான், பிளிப்கார்ட் ஆன்லைன்ல நீங்க வாங்கலாம். ரெண்டாவது அஃபீஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க வாங்கலாம். அஃபீஷியல் வெப்சைட்ல இதுக்கான இந்த யோஜனா
அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க வாங்கலாம். புக் ஷாப்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு சின்ன கிராமத்துல சின்ன டவுன்ல இருந்தா கிடைக்காது. ஒரு மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல புக் ஷாப்ல நீங்க வாங்க முடியும். ஃப்ரீ பிடிஎஃப் சில இடங்கள்ல ஃப்ரீயா பிடிஎஃப் கிடைக்குது. நான் நம்ம டெலகிராம் குரூப்லயே நிறைய பிடிஎஃப் போட்டிருக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய பிடிஎஃப் எல்லாமே மேக்சிமம் எதெல்லாம் எனக்கு கிடைக்குதோ அதெல்லாம் நான் குரூப்ல ஃப்ரீயாவே ஷேர் பண்ணிடுவேன். ஃப்ரீ பிடிஎஃப் நீங்க வேணும்னா நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணணும். இல்ல நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கிறோம். டெலகிராம் குரூப்புக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்குது. எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேல ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரீ பிடிஎஃப். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய புத்தகங்களும் ஃப்ரீயா நம்ம பிடிஎஃப் போட்டிருக்கிறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இதெல்லாம் தாண்டி புக் ஃபேர்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வழக்கமா பாத்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரியில சென்னையில புக் ஃபேர் போடுவாங்க. அங்க போனா வருஷத்துக்கு மொத்தமா வாங்கிட்டு வந்துடலாம். நீங்க ஒரு வருஷத்துக்கு அப்படியே மொத்தமா இதை பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது நான் வந்து புக் ஃபேர் போகும்போது வாங்கிட்டு வர்றது தான். ஸோ இது வந்து தமிழரசு மேகசின் இருக்குல்ல, இது வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படியே. அதே போல குருஷேத்ரா, இது குருஷேத்ரா ஒரு வருஷத்துக்கானது. அதே போல திட்டம், அது கொஞ்சம் அடியில் இருக்குது, எடுக்க முடியாது. எடுத்தோம்னா கிளாஸஸ் இந்த வீடியோ நம்ம எடுக்க முடியாது. இப்போதைக்கு தமிழ்ல காட்டுறேன் நான் திட்டம்ன்றது. இது வந்து லாஸ்ட் மந்த், இந்த மந்த் வந்தது அக்டோபர் 2025, 22 ரூபா, 22 rupees. நீங்க மொத்தமா பே பண்ணிட்டாலும் மாசம் மாசம் உங்க வீட்டுக்கே வரும். அதுதான் இந்த ஆன்லைன் அந்த வெப்சைட்ல போய் பண்றது. இல்லைன்னா இந்த டிசம்பர் மாசம் சென்னையில புக் ஃபேர் போடுறான் பாருங்க, அங்க போயிட்டு நீங்க பே பண்ணாலுமே தமிழோ இங்கிலீஷோ திட்டம் அல்லது யோஜனா, அதே போல குருஷேத்ரா, இது ரெண்டுமே உங்க வீட்டுக்கே வந்துடும். மொத்தமா நீங்க அதுக்கு வந்து இந்த சந்தா கட்டணும், வருஷத்துக்கு மொத்தமா கட்டணும். கட்டிட்டீங்க அப்படின்னா இது இந்த மாசம் வந்தது அக்டோபர் 2025 குருஷேத்ரா, இது வீட்டுக்கே வந்துடும். சப்போஸ் வாங்க முடியல, ஒரு வருஷத்துக்கு மொத்தமா போய் இங்க வாங்கிக்கலாம். எங்க வாங்கிக்கலாம்? நம்ம புக் ஃபேர்ல போய் வாங்கிக்கலாம். ஸோ இது அடுத்த ஒரு முக்கியமான மேகசின். அடுத்ததுக்கு போலாம். தமிழரசு. இப்போ நாம இதுக்கு முன்னாடி பார்த்தது திட்டம் அல்லது யோஜனா, மத்திய அரசுடைய திட்டங்கள், பொருளாதார நடவடிக்கை, வேலை வாய்ப்பு, விவசாயம் எல்லாமே வந்துடும். குருஷேத்ரா விவசாயம் தொடர்பானது எல்லாமே இதுல கவர் ஆகும். மத்திய அரசு திட்டங்கள் எல்லாமே நியூ இந்தியா சமாச்சாரில் கவர் ஆகும். எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தமானது. நீங்க டிஎன்பிசிக்கு படிச்சாலும் இதெல்லாம் படிக்கணும். சார் நான் குரூப் 4 தான் படிக்கணும், தேவையா சார்னா கண்டிப்பா கட்டாயமா படிக்கணும். அதுக்கு மேலே உங்க விருப்பம். நான் எதெல்லாம் படிக்கணுன்றதை சொல்லிடுறேன். நான் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறேன் சார், கட்டாயமா படிக்கணும். அப்புறம் உங்க விருப்பம். இதெல்லாம் மத்திய அரசு தொடர்பானது. இப்பதான் நம்ம மாநில அரசுக்கு வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? டிஐபிஆர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஷிப், செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை. இதுல வந்து ஃபேஸ்புக் லிங்க் இருக்கு, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. நீங்களே போய் சர்ச் பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப் சேனல்ல ஃபேஸ்புக்ல சர்ச் பண்ணி பாருங்க, டிஐபிஆர்னு பேஜ் வரும். வெப்சைட் இருக்குது, அதுல போய் நீங்க தாராளமா கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இதுல இருந்தா எக்ஸாம் கொஸ்டின் கேட்கறான். குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸோ மெயின்ஸோ இதுல இருந்தா கொஸ்டின் கேட்கறோம் நிறைய. இப்போ ட்ரெண்டிங் இப்படிதான் போயிட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மாத இதழ் தான் தமிழரசு. இது தமிழ்லயும் வருது, இங்கிலீஷ்லயும் வருது. இங்க போயிட்டு தொடர்புக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இல்ல உள்நுழை அல்லது ஆன்லைன் புக் சேல், இதுல உள்நுழையில போய் கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இது பே பண்ணி வாங்கலாம், பயங்கரமா இடிக்குது. பே பண்ணி வாங்கிக்கலாம், ஃப்ரீயாகவும் டவுன்லோட் பண்ணலாம். ரெண்டுமே சொல்றேன் நான். இதுல பாத்தீங்கன்னா இந்த தொடர்புக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர் மெயில் பண்ணி நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இல்லை என்றால் இதுலேயே போயிட்டு நீங்க உங்க நேம், டேட்டா, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்து நீங்க அப்படி ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுவும் இல்லைன்னு சொன்னா வேற எப்படி ஜாயின் பண்றது? அமேசான், பிளிப்கார்ட்ல கிடைக்குது. ஆன்லைன் அபிஷியலா இந்த பேஜ்ல போய் நீங்க வாங்கிக்கலாம். கூகுள்ல சர்ச் பண்ணி இதுல போயிட்டு நீங்க இந்த இமேஜ் கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணி உங்க பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து ஆன்லைன்ல நீங்களே பணம் கட்டினா உங்க வீட்டுக்கே மாசம் மாசம் வந்துடும். ஃப்ரீ பிடிஎஃப் இருக்குது, அதுக்கு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். அதையும் நானே கண்டுபிடிச்சி சொல்றேன் பின்னாடி. இல்ல இந்த நோகாம நோம்பு முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் எதுவும் பண்ண மாட்டேன் சார், கையில வந்தா பரவாயில்ல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்ல பிடிஎஃப் ஃப்ரீயா ஷேர் பண்ணிருக்கிறோம். அது தேவைப்படுறவங்க நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. புக் ஃபேர்ல போனாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு மொத்தமா வாங்கிட்டு வரணும்னா புக் ஃபேர் போய் வாங்கிக்கலாம்.
இப்போ அடுத்தது நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னது? சார் எப்படி சார் ஃப்ரீயா டவுன்லோட் பண்றது? இப்படிதான் பண்றது. மாசம் வரக்கூடியது, மாசம் ஒரு புக் வரும், தமிழ்லயும் வரும் இங்கிலீஷ்லயும் வரும், ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதுலன்னா தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி, தமிழ் இணைய நூலகம், மின் நூலகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல போய் நீங்க பண்ணிக்கலாம். எங்க பண்ணலாம்? இதுல பாத்தீங்கன்னா தமிழ் மின் நூலகத்துல இதழ்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய இதழ்கள் வரும். அதுல தமிழரசு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழரசு பாருங்க, தமிழரசு பாருங்க, தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது. தமிழ், இது தமிழ் அப்படியே இங்கிலீஷ் இருக்கும். அதே போல எங்க பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே இருக்கும். அதாவது ஒரே மாசத்துல வரக்கூடிய புத்தகம் தமிழ்லயும் வரும் ஆங்கிலத்திலயும் வரும். ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் அரசு இது இங்கிலீஷு, தமிழ் அரசுன்றது தமிழ். ஓகேவா? சரி, இதை ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த புக்கு வேணும்னா அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜில் பாருங்க, இந்த இடத்துக்கு வரும். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று வரும். இதுல எல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பதிப்பு ஆண்டு, மந்த்லி, சென்னையில இருந்து பதிப்பிடுறாங்க, எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுல இந்த இடத்துல டவுன்லோட் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். முடிஞ்சு போச்சு. இப்படியே உங்களுக்கு ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈஸியா முடிஞ்சு போயிடும். ஆனா இது உடனே நடக்காது. இது எப்போ நடக்கும்னா, இது இந்த நியூ இந்தியா சமாச்சார் ஃப்ரீயா டவுன்லோட் பண்றோம்ல, இது 1ல இருந்து 2 மாசம் ஆகும். அதாவது இப்போ அக்டோபர் மாசம் நடக்குதுன்னா, நல்ல நேரம், நம்ம நேரம் நல்லா இருந்துச்சுன்னா உடனே கூட அப்லோட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும், இல்ல அதுக்கு முன்னாடி ஜூலை வரைக்கும் இருக்கும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லாம் அப்லோட் பண்ணாம இருப்பாங்க, லேட்டா பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம பே பண்ணி இல்ல நேரா போய் வாங்கிக்கிறது. இதுதான் ரீசன், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, இல்ல முக்கியமான ஒரு ஜிகே இருக்குது. என்ன தெரியுமா? தமிழ் மின் நூலகம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? தமிழ் இணைய கல்விக் கழகம் ஜனவரி 1, 1970 உருவாக்கப்பட்டது. இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இதுல இருந்து எக்ஸாம்ல கொஸ்டின் வேற கேட்டுக்கிறான். இந்த தமிழ் மின் நூலகத்துல நிறைய புத்தகங்கள் இருக்குது. நான் தமிழுக்கு வந்து என்னென்ன சோர்ஸ் இருக்குன்னு இன்னொரு வீடியோ தனியா போடுறேன் செப்பரேட்டா. அந்த வீடியோல சொல்றேன் என்னென்ன படிக்கணும்னு. இது ஒரு சோர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு. இதை தாண்டி குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு இந்த என்விரான்மெண்ட், ஜியாகிரபி, இது சம்பந்தமானது, நேஷனல் இன்டர்நேஷனல் இஷ்யூஸ் இது சம்பந்தமா இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இந்த டவுன் டு எர்த். இது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும், வேற எந்த லாங்குவேஜும் இருக்காது. மாசம் 2 வாட்டி வரும், 1 to 15, 16 to 30 பை மந்த்லி பே பண்ணி தான் வாங்கணும். இது ஃப்ரீயா பிடிஎஃப் எங்க கிடைக்குதுன்னு தெரியல எனக்கு. கிடைச்சதுன்னா சந்தோஷம், வச்சுக்கோங்க. பாருங்க, ஒவ்வொரு மாசத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதுல ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், பே கொடுத்தீங்கன்னா அது அடுத்த பேஜுக்கு போகும். பேமெண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா மாசம் மாசம் வீட்டுக்கே வந்துடும். இது உங்க வீட்டுக்கே வந்துடும். இது பெரும்பாலும் புக் ஷாப்ல நீங்க கேட்டு வாங்க முடியும், பெரிய பெரிய சிட்டிஸ்ல. கிராமங்கள், சின்ன சின்ன நகரங்கள்ல கிடைக்காது. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா வெப்சைட்ல, இந்த வெப்சைட் தான் டவுன் டு எர்த். இதுல போய் நீங்க இதை கிளிக் பண்ணி ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி பே கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் டீடைல்ஸ் வரும். நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்கே வந்துடும். புக் ஃபேர்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சென்னையில பெரிய பெரிய புக் ஃபேர்ல ஃப்ரீ பிடிஎஃப் எங்க இருக்குன்னு தெரியல, நீங்க வேணா அதை சர்ச் பண்ணி பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு என் அனுபவத்துக்கு தெரியல எங்க இருக்குன்னு, கிடைக்கல. இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி எந்த வருஷத்துக்கு உங்களுக்கு வேணும், 2025 ஆல் மந்த்ஸ், 2024 6 மாசத்துக்கு அல்லது 4 மாசத்துக்கு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அடுத்தது இன்னொரு மிக முக்கியமானது, தமிழ்நாடு சம்பந்தமான செய்தித்தாள் மாத இதழில் முற்றம். இதையும் நீங்க பே பண்ணி வாங்கலாம், ஃப்ரீயாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணதானே கேட்குறீங்க, வெயிட் பண்ணுங்க சொல்றேன். முற்றம் அப்படிங்கிறது தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு இயக்கத்தின் சார்பாக, துறையின் சார்பாக ரிலீஸ் பண்ணக்கூடியது. இது இந்த ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஒரு பேஜ் போக நான் காட்டுறேன். இது தமிழ்ல தான் இருக்கும், மாசம் ஒரு வாட்டி வர்றது தான், பே பண்ணி வாங்கிக்கலாம். ஃப்ரீ பிடிஎஃப் இருக்குது. இதுவும் அப்படிதான், ஃப்ரீ பிடிஎஃப் சார். 2 பேருக்கு அப்புறம் நான் சார் காசு கொடுத்து வாங்கணும்னா இது சில நேரம் டிலே ஆகி வரும். அதனாலதான் நீ பே பண்ணி வாங்கணும்னு சொல்றேன். பே பண்றது எப்படி, 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் 240 ரூபா பே பண்ணினா உங்க வீட்டுக்கே வந்துடும். ஸோ இது வந்து ஆன்லைன்ல உங்க டேட்டாலாம் கொடுத்து ரிஜிஸ்டர் நவ், உங்க பேரு எல்லா டீட்டெயிலும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கே மாசம் மாசம் இந்த புக்கு வந்துடும். டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு இல்லை உங்க டவுட்ஸ் இருந்தால் அந்த மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ நீங்க எப்படி வந்து நான் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணதானே கேட்குறீங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிளிக் எனி ஒன் இமேஜ். இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இமேஜை நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. அதாவது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தோம்ல, இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதே போல பக்கத்தில் முற்றம் மேகசின் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா
இந்த மாதிரி மேகசின்ஸ்லாம் வரும். இதில் ஏதாவது ஒன்று தமிழில் மட்டும்தான், இங்கிலீஷில் இருக்காது. இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை எல்லாம் விடனா எல்லாத்தையும் ஒன்றா கிளிக் பண்ணுங்க, அவ்வளோதான். பொறுமையாக கிளிக் பண்ணுங்க. ஒன்றை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல முற்றம் மேகசின் வருதா பாருங்க. செப்டம்பர், ஆகஸ்ட், ஜூலை, ஜூன், மே எல்லாம் ஃப்ரீயாகவே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாமே. செப்டம்பர் வரைக்கும் போட்டுக்கிறாங்க, அக்டோபர் தான் இன்னும் போடலை. நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்கும், உங்களுடைய என்டர் நேம் அண்ட் மொபைல் நம்பர். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரீ பிடிஎஃப் டவுன்லோட் கிளிக் பண்ணால் உங்கள் நேமும் மொபைல் நம்பரும் கேட்கும். கொடுத்துட்டு டவுன்லோடு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் பிடிஎஃப் ஃபைல். ஓகே, இதை இந்த இடத்துல ஓகே கொடுத்துட போறீங்க. இந்த ரெட்டா இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா செப்டம்பர் 2025 ஃபைலு ஃப்ரீயா பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான்ப்பா ப்ரொசீஜர். இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் படிக்கலாம் சார்? ஏன்னா முதல் வார்த்தையை சொன்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது என்னது, கிட்டத்தட்ட ஒரு கடல் மாதிரி. நோன் இஸ் ட்ராப் அனோன் இஸ் அன் ஓஷன். கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிறது பொதுவாக கல்விக்கும் பொருந்தும், கரண்ட் அஃபேர்ஸுக்கும் பொருந்தும். நீங்கள் அஃபிஷியலாக ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு ஏதாவது ஒரு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டியூட், சில பேர் சொல்கிறாங்க ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக இருக்குது சார், இல்லை டேஃப் அகாடமி, இல்லை சுரேஷ், ரேஸ், அவங்க இவங்க எல்லா இன்ஸ்டியூட்டும் சொல்கிறீங்க. எது வேணால் படிக்கலாம், அவங்க விருப்பம். நான் யாரையும் எதையும் தடை பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சால் நம்ம எப்பவுமே சொல்கிறதெல்லாம் ஸ்டாண்டர்டு தான். இதெல்லாம் அதுலேருந்து எடுத்து ரெடி பண்ணுறது தான். ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் இல்லை ஆன்லைன் இன்ஸ்டியூட்டில் யூடியூப்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறவங்க, டெலகிராமில், இன்ஸ்டாகிராமில் கரண்ட் அஃபேர்ஸ் போடுறாங்க, அது பார்க்குறது. சார் இது வந்து தமிழ் மட்டும் படித்தா போதுமா, தமிழ்நாட்டுக்கு மட்டும் படித்தா போதுமா, இந்திய அளவில் படிக்க வேண்டாமான்னு கேட்டால், டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சீங்கன்னா ரெண்டுமே படிக்கணும். தமிழ்நாடை பற்றி ஃபுல்லாக படிக்கணும், இந்தியாவை பற்றி, வெளிநாடுகளை பற்றி, இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எஸ்எஸ்சி ரயில்வே படிச்சீங்கன்னா தமிழ்நாடை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் வாட் இஸ் வாட், ஜஸ்ட் மேலோட 2 வாரத்தை படிச்சுட்டு போனால் போதும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும், எல்லா மாநிலத்தை பற்றி டேட்டா படிக்கணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, மற்ற யூடியூப் சேனல் ஒரு ஸ்டடி ஐக்யூ ஆகட்டும், அந்த டைம்லலாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஸ்டடி ஐக்யூ தான் ஃபேமஸ். அதில் வர கரண்ட் அஃபேர்ஸ் தான் எஸ்எஸ்சி ரயில்வேல வரும். இப்போல்லாம் டோட்டலாக அவனும் சேஞ்ச் பண்ணிட்டான். இருந்தாலும் ரெஃபர் பண்ணுறது நீங்கள் எதை வேணா பண்ணலாம், தாராளம். எந்த இன்ஸ்டியூட் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். யூடியூப் சேனல்லையோ அல்லது இன்ஸ்டாகிராம் சேனல், டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல், வாட்ஸ்அப் குரூப், எதை வேணால் ஃபாலோ பண்ணுங்க. எது எப்படியோ நல்லா படித்தா சரி, சந்தோஷம். அதர் சோர்சஸ் வேற ஏதாவது நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை சார் இதை தாண்டி ஒரு இன்ஸ்டியூட்ல கொடுக்குற மெட்டீரியல் பிடிஎஃப் தாண்டி நானா நோட்ஸ் எடுக்கிறேன், இல்லை பல வெப்சைட்டுகளில் படிக்கிறேன், அஃபேர்ஸ் கிளவுட்ஸு, அப்புறம் முன்னாடி இருந்த பேங்கர்ஸ் அடா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் அப்போ 2014-15 படிக்கும்போது அந்த கரண்ட் அஃபேர் எடுக்கிறது, அப்போதான் அதெல்லாம் ஃபேமஸ். அதுல இருந்தால் வரும் கொஷின்ஸ். கிரேட் அப்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஒன்லைனர் அப்படியே வரும். பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்லாம் அப்படியே வரும் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ அப்படி வர்றதில்லை. அப்படி இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி சோர்சஸும் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். கடைசியா ஃப்ரீ புக்ஸ், மெட்டீரியல்ஸ், மேகசின்ஸ். நம்ம ஒரு தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா, தற்கால தமிழ்நாடு வரலாறு வெங்கடேசன் சார் புக்கு ஃப்ரீயா பிடிஎஃப் கொடுத்துருக்குறோம். சங்கர் கணேஷ் கருப்பையா, அதே போல லக்ஷ்மிகாந்த் புக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ஃப்ரீயா நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கிறோம். தென் எக்கனாமிக்ஸ் புக்கு அது ஃப்ரீயா பிடிஎஃப் போட்டிருக்கிறோம். பெரியார் 1000 கேள்விகள் கொடுத்துருக்குறோம். அது போக நம்ம யோஜனா, திட்டம், தமிழரசு, நியூ இந்தியா, சமாச்சார், நம்மக்கிட்ட எதெல்லாம் கிடைக்குதோ ஃப்ரீயா நமக்கு கிடைக்குதோ அதை நான் திரும்பவும் அப்படியே ஃப்ரீயா நம்ம டெலகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ணிடுறேன். நீங்க அந்த டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிறது அந்த டெலகிராம் குரூப்போட நேம். அதுல மேல ஃபைல்ஸ்னு ஒரு மெனு இருக்கும். அந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புக்ஸ் இருக்கும், மெட்டீரியல்ஸ் இருக்கும், நியூஸ் பேப்பர்ஸ் அல்லது இந்த மாதிரி மேகசின்ஸ், பிடிஎஃப் எல்லாமே இருக்கும். பொறுமையா தேடி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டன். ஸோ இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா A to Z டீடைல்ஸ். முடியல, வெயிட் பண்ணுங்க. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் நாம என்ன சொல்லியிருந்தோம், எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அதானே கேட்குறீங்க. சார் எப்படி சார் நோட்ஸ் எடுக்கிறது, எந்த நியூஸ் படிக்கிறது, எது குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்குன்னு படிக்கிறது தெரியல கேட்குறீங்கல்ல, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் அடுத்தது சொல்ல போகிறேன். ஸோ நம்ம ஜிஎஸ் கோர்ஸு தேவைப்படுறவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டேட் முடியறதுக்குள்ள ஃபீஸ்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும், யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது முக்கியமானது ஒரு பேப்பரை எப்படி படிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேப்பர் கொண்டு வந்திருக்கிறேன், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் கொண்டு வந்திருக்கிறேன். அக்டோபர் மாதம் 9ஆம் நாள் 2025 தினமணி நியூஸ் பேப்பர் கொண்டு வந்திருக்கிறேன்.
நான் தினமணி நியூஸ் பேப்பர் வாங்குறது இல்லை, பேப்பர் வாங்குறேன். அதாவது ஆன்லைன் நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னா ஆன்லைன் பேப்பரை நான் என்ன பண்ண முடியும், ஃப்ரீயாக பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் நான் பார்த்து படிச்சுட்டு இருக்கிறேன். நான் வீடியோ யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடுறது எல்லாம் இதில் பார்த்தா பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ப்ரிலிம்ஸுக்கு, எஸ்ஐபிசி இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிலிம்ஸுக்கு, குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கு, அதன் பிறகு எஸ்எஸ்சி ரயில்வே போன்ற மத்திய பணிகளுக்கு, இது எல்லாத்துக்கும் எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்கிறது, இந்த நம்ம டேட்டாவை எப்படி புரிஞ்சுக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்க போறேன். நான் வந்து சும்மா மேலோட்டமா சொல்லிடுறேன். தனியா இன்னொரு வீடியோ போட்டு நியூஸ் பேப்பர் வந்து நோட்ஸ் எப்படி எடுக்கிறது தனியாக நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜே பாருங்க. ஏன் அதை எடுத்துட்டு வந்தோம்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்குது இல்லை, அதனாலதான் அதை கொண்டு வந்தேன். முதல்ல பாருங்க, வேதியியலுக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம், இதை பத்தி டீட்டெயில் உள்ள இருக்குது, உள்ள பார்த்துக்கலாம். பீகாரில் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ ஒவ்வொன்றும் நம்மளுக்கு இந்த பேஜில் இந்த பேப்பரில் முக்கியம். இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி ரயில்வேக்கு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்ஐ போலீஸுக்கு படிக்கிறீங்க, அதாவது மெயின்ஸ் இல்லாத தேர்வுக்கு படிக்கிறீங்க. எப்படி படிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுக்க வேண்டியது. பீகாரில் எலெக்ஷன் நடக்க போகுது, 2 கட்டமாக நடக்க போகுது. என்னன்னைக்கு? நவம்பர் மாதம் 6, 11 நடக்க போகுது. முடிஞ்சு போச்சா? இப்போ பீகாரோட முதலமைச்சராக இருக்கவர் நிதிஷ்குமார். இவருக்கு தான் போட்டியா இருக்குது. இவர் பெரிய எதிர்கட்சி வந்து தேஜஸ்வி யாதவ். மொத்தமா எத்தனை தொகுதிகள் இருக்குது பீகார்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 121, 122 ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 200, இதை போட்டிருப்பாங்களே 243. 243 இதுதான் நீங்க இதில் எடுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ எலெக்ஷன் யார் நடத்துவாங்க? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துது எலெக்ஷனை. இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன், அப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டிடணும்னா குறைந்தபட்ச வயது 25. ஸோ இப்படிதான் நீங்க குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எஸ்ஐ ரயில்வே, எஸ்ஐ போலீஸ், மற்ற எஸ்எஸ்சி தேர்வுகள் எதுக்கு படிச்சாலும் இப்படிதான் நீங்க நோட்ஸ் எடுக்கணும். அதை தாண்டி இந்த பீகாரோட கேபிட்டல் என்ன, பீகார் முதலமைச்சர் யாரு, பீகாருடைய கவர்னர் யார், இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது, நான் மெயின்ஸ் போன்ற தேர்வுகளுக்கு படிக்கிறேன் சார், குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கிறேன் அப்படின்னா இதை பத்தி நீங்க இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும். இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் படிச்சு அதுல இருக்கக்கூடிய டேட்டாலாம் எடுத்துக்கணும். இப்ப குறிப்பா இந்த 2 தேர்தல் நடக்குது. பீகார்ல இந்த கட்சியினுடைய சின்னம் என்ன, இவர் எந்த கட்சியை சார்ந்தவர், கட்சி பேர் என்ன, கட்சிக்கு சிம்பிள் என்ன, இதெல்லாம் படிக்கணும். இன்னும் கொஞ்சம் டெப்தாவே படிக்கணும். ரைட்டுங்களா? அடுத்தது பாருங்க, இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. முதல்வர் வேட்பாளர் நிதிஷ்குமார், மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் அறிவிப்பு. மத்திய அமைச்சர் கிரிராஜ் கொடுத்துட்டாங்க. இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும். இவர் எந்த துறைக்கு அமைச்சரா இருக்கிறாரு, அதுதான் முக்கியம். அது எந்த தொகுதியும் கூட சில நேரங்களில் கேட்கறாங்க. எஸ்எஸ்சி ரயில்வேல கேட்பாங்க, டிஎன்பிசி அப்படி கேட்க மாட்டான். கிரிராஜ் சிங் எந்த துறையினுடைய அமைச்சர் அப்படின்னு கேட்கலாம். அப்ப அந்த துறையை நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணும், அதாவது சர்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்படிதான் ஜஸ்ட் ஒரே ஒரு பேஜ்ல எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க, ஒரே நியூஸ்ல. அடுத்தது, சில பேர் கேட்பாங்க, சார் நான் எது படிக்கணும் எது படிக்க வேணாம், எது முக்கியம் எனக்கு தெரியல சார்ன்னு சொல்றாங்க. பாருங்க, இதெல்லாம் முக்கியமே கிடையாது. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அப்ப இது தேவையில்லை. டிஎஸ்பி பொறுப்பேற்பு, ரயில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, இதெல்லாம் கேட்கறான எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். என்ன கரண்ட் அஃபேர்ஸ்? ரத்தன் டாட்டாவோட, நம்ம அன்னைக்கு இந்த பேப்பர் கொண்டு வந்தா அன்னைக்கு டேட்டு தான் ரத்தன் டாட்டாவோட ஆனிவர்சரி, டெத் ஆனிவர்சரி. ஸோ அது வந்திருக்குது. பத்ம விபூஷன் விருது கொடுத்துருக்குறாங்க ரத்தன் டாட்டா, டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் டாடா சன்ஸ், அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தவர். அடுத்தது, வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இவங்க கதை கொடுத்துருக்காங்க, அந்த கதை நமக்கு தேவையில்லை. எங்க மாவட்டம் சம்பந்தமா கொடுத்துருக்காங்க, விழுப்புரம் மாவட்டம், அதை விடுங்க. வடகிழக்கு பருவமழை, அப்ப நம்ம ஜாகிரபில படிக்கிறோம். எனக்கு என்ன தெரியும், வடகிழக்கு பருவமழைனா அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா இருக்கிறது. இது பின்னடைவு பருவ காற்றுன்னு கருதப்படும். இந்தியாவிலே வடகிழக்கு பருவமழையில அதிகமா மழை பெறுவது மேற்கு வங்கம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபர் தீவுகள். இதுதான் அதிகமா மழை பொழிவை பெறக்கூடியது. தமிழ்நாடுக்கு வடகிழக்கா தென்மேற்கான்னு கேட்டோம்னா வடகிழக்குல தான் தமிழ்நாட்டுக்கு அதிக மழை பொழிவு கிடைக்கும். இவ்வளவு டேட்டா இருக்குது, இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க ஒரு நோட்டு தனியா போடணும். நோட்டை போட்டு டேட்டு மேல டேட் போட்டுருணும். அக்டோபர் 10, 2025, அக்டோபர் 9, 2025 அண்டர்லைன் பண்ணிட்டு அதுக்கு கீழே பாயிண்ட் 1, 2, 3, 4 போட்டு டீட்டெயிலாக எழுதிட்டே வர வேண்டியது.
இப்போ நான் ஏன் தள்ளிட்டே வரேன்னா இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, தேவையில்லாதெல்லாம் நம்ம விட்டுட்டே வரோம். அடுத்தது பாருங்க, காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து பேரவையில் தீர்மானம். இது இந்த பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது முக்கியம் கிடையாது, எங்கே நடக்கிற போற இவங்க நினைச்சு தடுத்து நிறுத்த போறதும் கிடையாது. பட் இதுல நமக்கு தேவையானது என்னன்னா, காசா இஸ்ரேல், அதாவது இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய கடற்கரையை அதாவது ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஓரமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா காசான்னு சொல்றோம். கிட்டத்தட்ட இப்ப தமிழ்நாடு மாதிரி வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் தமிழ்நாடு தனி மாநிலம் கேட்கறோம்ல, தனி நாடு கேட்கறோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேல் கூட மிகப்பெரிய பிரச்சனை வருது, இவங்க அவங்க மேல போர் தொடுக்கிறாங்க, மிகப்பெரிய அழிவை வந்து காசா சந்திச்சுட்டு வருது. இப்போ அதுக்கு முடிவு கட்டிட்டாங்க, அதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறாங்க, அமைதி ஒப்பந்தம். சரி, இதை பத்தி டீட்டெயிலாக நாம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல வரும், குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்கலாம். பின்னாடி இருக்குது நான் சொல்றாங்களா, நான் டீட்டெயிலாக சொல்லலை. அதில் இதில் வந்து அந்த அளவுக்கு பெருசா இதை பத்தி சொல்லலை, நம்ம உலக நியூஸ்ல பின்னாடி பார்க்கலாம். கண்ணீர் கடலில் காசா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஒரு விஷயங்கள் எழுதுவாங்க. இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, குறிப்பாக குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு. ஏன் அப்படின்னா பாருங்களேன், இந்த பேப்பரை நான் கொண்டு வந்தது அதுக்கு தான். நெருக்கடியில் மேக்ரான், காசா பிரச்சனை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காசா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அவங்க வந்து அந்த காசா பகுதி மேல இஸ்ரேல் ராணுவம், இஸ்ரேல் அரசாங்கம் வந்து தாக்குதல் நடத்திட்டு வருது. மிகப்பெரிய அழிவு, மிகப்பெரிய அளவுல பாதிப்பு, இறப்புலாம் ஏற்படுது. அதை வந்து முடிச்சு வைக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரம்ப்ல இருந்து, நம்ம இந்தியாவில இருந்து எல்லாருமே வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க, அதுக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திடுறாங்க. இதை பத்தி டீட்டெயிலாக நீங்க படிச்சு குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கணும். இதுல முக்கியமான இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸ். இந்த ஹமாஸ் தான் இந்த காசா பகுதியில் இருக்கவங்க. இந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில தான் ஒப்பந்தம், அமைதி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இப்ப இந்த மேக்ரான் விஷயத்துக்கு ஒரு ரொம்ப முக்கியமானது. கடந்த ஒரு 2-3 வருஷமா பாத்தீங்கன்னா அந்த பிரான்ஸ்ல வந்து சரியான ஒரு ஆட்சி நிலைத்தன்மையே கிடையாது. ஏன்னா அங்க பெரும்பான்மை கிடையாது, அதான் பிரச்சனை. இல்லை ஒண்ணுன்னா பார்க்கலாம். ஐரோப்பிய யூனியனுடைய 2வது பெரிய பொருளாதாரமாக இருக்கிறது பிரான்ஸ். இங்கிலாந்துக்கு அப்புறம் பிரான்ஸ் தான் பெருசு, சரியா? 2வது மிகப்பெரிய பொருளாதாரம். இதான் நீங்க திரும்பவும் சொல்றேன், குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்க இதான் நீங்க பார்க்கணும். மேக்ரான் மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டையே அங்க குழப்பது காரணம் அரசியல் நிலைத்தன்மை கிடையாது. பிரதமராக பொறுப்பேற்ற மேக்ரான் ஆளும் ரெனைசன்ஸ் கட்சியை சார்ந்த செபஸ்டியன் லெகோர்னோவை பதவிக்கு அமர்த்தினார். ஆனா அவர் என்ன பண்ணிட்டார், 27 நாள்லயே ராஜினாமா பண்ணிட்டார். இதுக்கு முன்னாடி முந்தைய பிரதமர் பிரான்சுவா பேரு பதவி விலகியதை தொடர்ந்து செப்டம்பர் 9ஆம் தேதி புதிய பிரதமராக லெகோர்னோ வந்து நியமனம் செய்தார் அதிபர் மேக்ரான். பிரான்ஸ்ல எந்த மாதிரி ஆட்சி முறைன்னு கேட்பாங்க, அதிபர் ஆட்சி முறை. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதிபர்னா இங்கிலீஷ்ல பிரசிடென்ட். பிரான்ஸ்ல பிரசிடென்ட் மேக்ரானா இருக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் பிஎம்ஆ யார் இருக்கிறாங்க, இப்ப இருந்தாங்க அப்படின்னு லெகோர்னோ இருந்தார், அவரும் ராஜினாமா பண்ணிட்டார். இந்தியாவில் பிரசிடென்டா திரௌபதி முர்மு இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டரா மோடி இருக்காரு. யாருக்கு பவர்? மோடிக்கு தான் பவர். இவங்க வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப், ஒரு பேரளவு தான் தலைவர். ஆனா அங்க அப்படி கிடையாது, பிரதமருக்கு பவர் கிடையாது, அதிபருக்கு தான் பவர் பிரான்ஸ்ல. புரிஞ்சுதுங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த பிரான்சுவோ பேருன்றவர் ரிசைன் பண்ணிட்டாரு, பிரைம் மினிஸ்டர் பிஎம். அதுக்கப்புறம் தான் லெகோர்னோவை அப்பாயின்ட் பண்ணாரு. அவர் 27 நாள்லயே எனக்கு வேலையை வேண்டாம், எப்பா ஆள விடுறா சாமின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க நடந்து முடிஞ்ச தேர்தல்ல இந்த ஆளும் கட்சிக்கு, அதாவது மேக்ரானுடைய பார்ட்டிக்கு பெரும்பான்மை கிடையாது. அவங்களால எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியல. பிரதமருக்கு கொண்டு வந்தாங்கன்னா அவங்க மேல திடீர்னு என்ன பண்றாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தூக்கிடுறாங்க. அதான் பிரச்சனை. அதான் இங்க டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். மொத்தம் 577 எம்பி. இப்ப நம்ம 543 எம்பி இருக்கோம்ல, 577 எம்பி. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் கீழவை தீவிர மற்றும் வலது இடதுசாரி கட்சிகளுக்கு 320. மேக்ரான் மத்திய மற்றும் பழமைவாத கூட்டணிக்கு 210. இங்க பாருங்க, அவங்க கூட்டணிக்கு 320, இவர் 210 கைப்பற்றியது. பெரும்பான்மைக்கு 289 இடங்கள் தேவை. ஆனா அவ்வளவு இடம் இவருக்கு கிடையாது. அவர் என்ன பண்ண முடியும், அப்புறம் ஆட்சி நடத்த முடியும். அதனாலதான் பிரச்சனையை சந்திக்கிறார் ஒவ்வொரு வாட்டியும் தெளிவா சொல்றாங்க. குறிப்பா பட்ஜெட் விவகாரங்கள்ல அவங்க பண்ற பிரச்சனைகள் அதெல்லாம் தெளிவா கொடுத்துருக்காங்க. நான் இதெல்லாம் படிச்சுட்டு நான் என்ன ஒரு எப்படி படிக்கலாம், நோட்ஸ் எடுக்கலான்ற வீடியோவை நான் ரொம்ப டெப்தா கொண்டு போயிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கே பாக்குறவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால நீங்க தெளிவா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த நிலைத்தன்மையை சீக்கிரம் முடிவு கொண்டு வரணும்னு அவங்க போராடுறாங்க. யாரு? பிரான்ஸ். பிரான்சினுடைய அதிபர் யாரு?
நம்ம மேக்ரான் போராடுறார். அடுத்தது பாரு, நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பாதுகாப்பு பிரச்சனை. அது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை பலவீனப்படுத்தியது காங்கிரஸ்னு அவங்க கட்சி மேல குற்றச்சாட்டு இருக்கிறார். சரி, இது நமக்கு தேவையில்லை, அது அரசியல். எக்ஸாமுக்கு என்ன வேணும்னா, நவி மும்பையில சர்வதேச விமான நிலையத்தை ஓபன் பண்ணிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நவி மும்பையில இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் டெர்மினல் வந்து ஓபன் பண்ணிருக்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள். மாநிலத்துடைய முதலமைச்சர் யாரு? தேவேந்திர ஃபட்னாவிஸ், மகாராஷ்டிரா. அப்ப மகாராஷ்டிராவோட கேபிட்டல் எது? பாம்பே. சிஎம் பட்னாவிஸ். கவர்னர் யாரு? பிரைம் மினிஸ்டரு. முக்கியமான தொழிலதிபர் பங்கெடுத்திருக்கிறாரு. இவர் தான் அங்க பங்கு அதிகம், இவருடைய பங்கு தான் அதிகம் இருக்குது. என்னது? பிரைவேட் பப்ளிக் அந்த இன்டர்னல் நடக்கிற ஒரு ஏர்போர்ட். சரி, இது பார்த்தாச்சு. அடுத்தது இந்த இடத்துக்கு வருவோம். நோபல் பரிசு. நான் நோபல் பரிசை பத்தி டீட்டெயிலாவே திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது அக்டோபர் 13ஆம் நாள் அந்த வீடியோ போட்டுறேன். நோபல் பரிசை பத்தி A to Z டீடைல்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நீங்க பாத்துக்கலாம். வேதியியல் கொடுத்துருக்காங்க. எப்படி எக்ஸாம் கொஸ்டின் பார்த்து தெரியுமா? 2025ல கெமிஸ்ட்ரிக்கு யார் வாங்கினாங்க, எதுக்கு வாங்கினாங்க? இவ்வளவுதான். ரிச்சர்ட் ராப்சன், சுசுமு கிட்டகவா, ஓமர், இவங்க 3 பேரும் வேதியியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இவங்களை பத்தின டேட்டாலாம் கதைகள் கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே விட்டுட்டு இந்த இடத்துக்கு வருவோம். உலோக கரிம கட்டமைப்பு என்னும் புதிய வடிவிலான மூலக்கூறு கட்டமைப்பை உருவாக்கியுள்ளனர். இதுதான் அவங்க கண்டுபிடிச்சது. இதுக்காக தான் ஒரு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. சரியா? இதை நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணும். நீங்க டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ் எந்த எக்ஸாம் படிச்சாலும் 2000 இன்னையிலிருந்து எந்த எக்ஸாம் 2026க்கு நடந்தாலும் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். கரூர் சம்பவம், தாவேகா, இது நமக்கு எக்ஸாம்ல வரப்போறது இல்லை. எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தேவையில்லை, கடந்து போகலாம் அப்படிங்கிறது. இங்க பாருங்க, இந்திய பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஏராளமான வாய்ப்புகள். பிரதமர் ஸ்டார்மர், இங்கிலாந்தோட பிரதமர் பேரு ஸ்டார்மர். இந்தியா பிரிட்டனுக்கு இடையில ஒப்பந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறீங்கன்னா தேவை. அடுத்தது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சர்ச்சைக்குரிய இருமல் மருந்து தயாரிப்பு நிறுவனம் மீது சட்ட நடவடிக்கை. அதாவது என்ன பண்ணிட்டாங்க, நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா காஞ்சிபுரத்துல ஒருத்தர் வந்து இது ரெடி பண்ணிருக்கிறாரு. இதை குடிச்சு மத்திய பிரதேசத்துல நிறைய குழந்தைங்க வந்து இறந்து போனதா சொல்றாங்க. அது என்ன மருந்து? கோல்ட் ரீஃப் அப்படிங்கிறது இருமல் மருந்து கம்பெனியோட பேர். காஞ்சிபுரம் ஸ்ரீசன் ஃபார்மா அப்படிங்கிற நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. இது தயாரித்து கொடுத்து அந்த மருந்துல, இருமல் சளி மருந்துல மத்திய பிரதேச மாநிலத்துல சிந்த்வாரா மாவட்டத்துல 17 குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்களாம். அதுக்கு காரணம் இந்த மருந்து தான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதனால அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இது தெரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டி இந்த மருந்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இதான் ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல தான் கேட்பாங்க. டைஎத்திலீன் கிளைசால் எனப்படும் நச்சு ரசாயனம் கோல்ட்ரீஃப் மருந்தில் 48.6% இருப்பதாக கடந்த 2ஆம் தேதி கண்டறியப்பட்டது. இதுதான் முக்கியம், இதுதான் பாயிண்ட். இப்படிதான் நோட்ஸ் நீங்க எடுக்கணும். நீங்க ஃபுல்லா கதையா எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் நீங்க குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கே படிச்சாலும் சரிதான். முதல்ல இந்த இருமல் மருந்து தொடர்பான பிரச்சனை அல்லது இருமல் மருந்து உங்களுக்கு என்ன புரியுமோ எழுதிக்கோங்க. கோல்ட்ரீஃப் கம்பெனி, காஞ்சிபுரத்தில் இருக்குது ஸ்டீசன் ஃபார்மா கம்பெனி நேம். அடுத்தது இதுல என்ன பிரச்சனை இருக்குது? டைஎத்திலீன் கிளைசால் ஒரு நச்சு ரசாயனம். எவ்வளவு பர்சன்டேஜ்? 48.6% இருக்குது. இப்போ நீங்க குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் எதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஈவன் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எதுனா கூட இந்த மாதிரி பர்சன்டேஜ், டேட்டாஸ், நேம்ஸ், இயர், டேட்லாம் போட்டு எழுதுனீங்கன்னா நீங்க கதை அதிகமாக எழுத வேண்டாம். டேட்டாஸ் கரெக்டாக டேட்டா கொடுத்தா போதும், நமக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். திருத்துறவங்க ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, நல்ல கரெக்டான பாயிண்ட் இருக்கான்னு வேகமாக கரெக்ஷன் பண்ணி நமக்கு நிறைய மார்க் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் ப்ளஸ் பாயிண்ட். பிரிட்டன்ல தடையற்ற வர்த்தகம், இதை பொறுமையாக தெளிவாக படித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது சர்ச்சையான விஷயம் தான். நான் அரசியலுக்குள்ள போக விரும்பல. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் படிச்சுட்டு இருக்கிறோம். தெருக்கள், சாலைகள், கிராமங்கள், ஊர் பெயர்கள், அதில் வந்து ஜாதி பெயர்கள் நீக்க சொல்லி நவம்பர் 19ஆம் தேதி நீக்க வேண்டும்னு தமிழ்நாடு அரசு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ரொம்ப முக்கியமானது, இந்த டேட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஜாதி பேர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இதுக்குள்ள போயிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் தேவை நமக்கு இல்லை. படிக்கிறவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு இது தேவைப்படும்.
உலகளாவிய தரவு மையம் இந்தியா, பிரதமர் மோடி நம்பிக்கை. அதாவது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு நம்மளுடைய ஐடி டிபார்ட்மெண்ட்ல அல்லது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு மோடி சொல்லியிருக்காரு. ஒரு கப் டீயோட விலையை விட ஒரு ஜிபி டேட்டா விட விலை கம்மியா இருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் பத்தி பேசியிருக்காரு. செமிகண்டக்டரை பத்தி பேசியிருக்காரு. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் ஒசூர்ல வந்திருக்குது. செமிகண்டக்டர் 2013 ஒரு கான்செப்ட். அதுக்கு 1 கோடி 10 கோடி நிதி தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்குது. மத்திய அரசாங்கம் பல ஆயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. அது ஆளை எங்க வரப்போகுது, இவ்வளோ டேட்டா தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியாவில உற்பத்தி பண்ண முதல் செமிகண்டக்டர் இது. அதை என்ன சொல்லியிருப்பாரு இவரு நரேந்திர மோடி தங்கம் வைரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. இது தொடர்பாக வரக்கூடிய எக்கச்சக்கமான டேட்டாஸையும் நீங்க ஆட் பண்ணிக்கணும். வேற எங்கேயாவது நீங்க இதுக்கு முன்னாடியே பின்னாடியே படிச்சா கூட அந்த டேட்டாவை நீங்க என்ன பண்ணலாம், அதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷா அந்த டேட்லயே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணும்போது சொல்றேன். கரூர் செல்கிறார் விஜய், தேவையில்லை. தமிழக அரசு மீது மத்திய பிரதேச அமைச்சர் குற்றச்சாட்டு. குழந்தைகள் மரணத்தை பத்தி விஷயத்தை கொடுத்துருக்காங்க. நாம அதை அங்கேயே படிச்சாச்சு. ரஷ்யா போரில் உக்ரைன் ராணுவத்துடன் சரணடைந்த குஜராத் இளைஞர். ரஷ்யா உக்ரைன் போர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த டேட்டா தேவையில்லை ரொம்ப. தேர்தல் நடத்தை விதிகள். ஒரு பொதுவாக தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்ல நம்ம எந்த விதமான திட்டங்களை அனௌன்ஸ் பண்றதோ அல்லது அவங்களுக்கு சலுகைகள் அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்குறதோ செய்யக்கூடாது. அதான் தேர்தல் நடத்தை விதிமுறைகள். அது மாதிரி பணம் கொண்டு போறதுக்கு நீங்க டேட்டா, நீங்க ப்ரூஃப் சொல்லணும். பணமோ நகையோ பொருளோ கொண்டு போறீங்கன்னா நீங்க அதுக்கான ப்ரூஃபை காட்டாதான் அலோவ் பண்ணுவாங்கலாம், பிடிச்சி வச்சுப்பாங்க எல்லாத்தையுமே. மலையாள நடிகர்கள் இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை ரொம்ப முக்கியமானது. இந்த முக்கியமான ஒரு ஆபரேஷன். இந்த ஆபரேஷன் அதாவது பர்மா, மியான்மர்ல இருந்து அல்லது இந்தியாவுக்கு வெளியில இருந்து சொகுசு கார்களை விலை குறைவாக டாக்ஸ் எல்லாம் கட்டாமலே இந்தியா கொண்டு என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி மலையாள நடிகர்கள்லாம் அந்த காரெல்லாம் ஜப்தி பண்றாங்க, வீடுகளில் சோதனை நடத்துறாங்க. அந்த ஆபரேஷன் பேர் என்ன, நம்ம யூடியூப்ல ஷார்ட்ஸா சொல்லியிருக்கிறோம். அந்த ஆபரேஷன் பேர் சொல்ல கூட கேட்கலாம். கேரளாவில் பெரிய பிரச்சனை சபரிமலை விவகாரம். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். கேரளா, அவருடைய தலைநகரம், முதலமைச்சர், கவர்னர் யாரு அப்படிங்கிறத எழுதிக்கலாம். மம்தா பானர்ஜி பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கு வங்க தலைநகரம், முதல்வர், அங்க இருக்கக்கூடிய கவர்னர், அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி காலனி வீசுறாங்க. அவர் மேல, காவாய் மேல காலனி வீசுறாரு. ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ள விஷயமா போச்சு. ஸோ இது சம்பந்தமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 பிரிவு 15 படி சுபாஷ் சந்திரன், வழக்கறிஞர் சுபாஷ் சந்திரன் என்பவர் கோரியுள்ளார். இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. யார் மேல? நம்ம நீதிபதி மேல, காவாய் மேல செருப்பு தூக்கி போடுறாரு இல்லையா, ராகேஷ் கிஷோர், இவர் மேல. இதுல இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR காவாய், சுப்ரீம் கோர்ட் பத்தி சொல்ற ஆர்டிகல் 124, தலைமை நீதிபதியை நியமனம் பண்றது நீக்கம் பண்றது குடியரசுத் தலைவர், அவர் மேல காலனி வீசினவர் ராகேஷ் கிஷோர், அட்டர்னி ஜெனரல் அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் R வெங்கட்ரமணி, நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 பிரிவு 15, இவ்வளவு விஷயத்த சொல்றாங்க. இல்லை, நான் சிம்பிளா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ஏன் இவர் அவர் மேல செருப்பு தூக்கி வீசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மத்திய பிரதேசத்துல கஜுராஹோ அந்த குழு கோயில்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு கிருஷ்ணர் சிலை இருக்குது. அதுல தலை இல்லாம, புத்தர் சிலை தலை இல்லாம இருக்குல்ல, அதே மாதிரி கிருஷ்ணர் சிலையில தலை இல்லாம இருக்குது. அந்த புராதான அமைப்பை அது கிட்டத்தட்ட ஒரு 14 அடி சிலைன்னு சொல்றாங்க. அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீராய்வு மனு போடுறாரு இந்த ராகேஷ் கிஷோர், 71 வயசு இவர் போடுறாரு. அதுக்கு தலைமை நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, இது விளம்பர நோக்கத்துக்காக ஒரு வழக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், பொதுவான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க நீதிமன்றத்தை அவமதிக்கிறதுக்காக, நீதிமன்ற காலத்தை வீணாக்கிறதுக்காக. அதுக்கு நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவிப்பாங்க. தேவையான வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இது வரைக்கும் நியாயம், கரெக்ட். நீங்க நீதிமன்ற அவமதிப்பு பண்றீங்க, உங்க மேல வழக்கு போட்டுருவோம், நீங்க ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொன்னா அது நியாயம் இருக்குது. ஒருபடி மேல போய் காவாய் அப்படிங்கிற ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், அப்புறம் கேட்டீங்கன்னா அவர் புத்த மதத்துக்கு மாறிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன வார்த்தை சொன்னார்னா, நீங்க ஏதாவது கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்களே, நீங்க தான் கிருஷ்ணனுடைய பக்தனாச்சே, நீங்க கிருஷ்ணர்கிட்டே கேளுங்க, கிருஷ்ணர்கிட்டே ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு வார்த்தை சொல்றாரு. இது சரியா தப்பான்றது உங்க பார்வைக்கே விட்டுறேன். ஒரு தவறான வழக்கு போடுறாங்கன்னா அவங்களை நீங்க அதே பார்வையில
நீங்க பண்ணது தப்பு, தேவையில்ல வேலை, விளம்பரம் தேடுறீங்க, உங்க மேல 5000 10,000 ஃபைன் போடுறேன், கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுங்க, அது நியாயம். இவர் என்ன பண்றாருன்னா ஒரு மத ரீதியான தாக்குதல் அவர் நடத்துறாரு. ஓ நீங்க தான் கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க, கடவுள் வந்து கட்டுவாரு, கடவுள் சரிப்படுத்துவாரு அப்படின்னு நக்கலா சொல்றாரு. அதுக்காக இவர் செருப்படுத்தி வீசினதா சொல்றாங்க. செருப்படுத்தி வீசினவர் மேல திரும்ப காவாய் என்ன சொல்றாருன்னா, அவர் மேல வழக்கு போடலாம கேட்டா, வழக்கெல்லாம் போடாதீங்க விட்டுருங்க பெருந்தன்மையா அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னது இவர் என்ன சொல்றா, மன்னிப்பு கேட்க மாட்டேன்றாரு ராகேஷ் கிஷோர். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அடிக்கலைங்க செருப்பு தூக்கி, கிருஷ்ணர் என்ன செருப்பு தூக்கி அடிக்க சொல்ல நான் அடிச்சிட்டேன், அவ்வளவுதான், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசியல் ரீதியா போயிடுச்சு. ஒரு மற்றவங்க நடந்துக்கலாம் அரசியல் ரீதியா, ஈவன் வழக்கறிஞர் கூட நடந்துக்கலாம், நீதிபதி நடந்துக்கலாமா, தலைமை நீதிபதி நடந்துக்கலாமா? ஸோ அதுல நடந்த பிரச்சனை தான் இது. பட் இருந்தாலும் இந்த விஷயங்களை வந்து நீங்க பாத்துக்கோங்க. இது தொடர்பாக வந்து இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறார் காவாய். இது முழுக்க முழுக்க விளம்பர நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்ட மனுவாகும். இந்த விவகாரத்துக்கு உங்களுடைய கடவுளிடமே பதில் கோருங்கள் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனது கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் திருத்தி வெளியிடப்பட்டுள்ளன. அனைத்து மதங்களையும் எப்போதும் மதிக்கிறேன். இது வந்து பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம், செருப்பு வீசினதுக்கு அப்புறம் அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அது என்ன சொல்றாருன்னா, நான் எல்லா மதத்தையும் ஒன்னதான் மதிக்கிறேன், என் கருத்துல திருச்சி போட்டுட்டாங்க அப்படின்னு காவாய் வந்து விளக்கம் அளிக்கிறார். பின்னர் செருப்பு தூக்கி வீசினதுக்கு அப்புறம் விளக்கம் கொடுத்துருக்காரு. பட் அதுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, விட்டுறாங்க. அவரையும் விட்டுறாரு, இவரு எரிஞ்சவரும் மன்னிப்பு கேட்க மாட்டான் அப்படின்னு அவரும் ஸ்டாண்ட்லயே இருக்கிறார். இதான் அந்த நீதிமன்றத்தில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்ல. ரைட், ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கும் போதே அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ், அதாவது மாநில அளவில், தேசிய அளவில், இந்திய அளவில் கொடுக்கக்கூடிய முக்கியமான விருதுகள் எல்லாமே படிக்கணும். அதுக்கப்புறம் புக்ஸ், ஆத்தர்ஸ், முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ், முக்கியமான சினிமா துறை மட்டும் இல்லாம விளையாட்டு துறையில, உலக நாடுகள்ல, குறிப்பா அந்த ராமன் மகசேசே போன்ற விருதுகள், ஆஸ்கர் விருது, அப்புறம் நோபல் விருது, எல்லா விருதுகளுமே ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரையில கிரிக்கெட் மட்டும் கிடையாது, டென்னிஸ், ஃபுட்பால், கபடி எல்லாத்துலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அப்போ இதுல வந்து நம்ம முக்கியமானது என்னன்னா, பெருசா இம்பார்ட்டன்ட் எதுவும் கிடையாது. இந்த இடத்துக்கு வருவோம். முதல்வர் கோப்பை கிரிக்கெட். சரி, இதெல்லாம் நம்ம அரசியலா பார்க்க வேண்டாம், நியூஸா பார்ப்போம். முதல்வர் கோப்பைன்னு சொல்லும் போது அவர் துணை முதல்வர் சொல்றாரு, ஸ்போர்ட்ஸ் கோட்டெல்லாம் ஒன்று இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல, ஒரு 3%. இந்த முதல்வர் கோப்பையில ஜெயிக்கிறவங்களுக்கு, வின்னருக்கு, கோல்டு மெடல் ஜெயிக்கிறவங்களுக்கு அரசு வேலைகள்ல 3% இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு துணை முதல்வர் சொல்றாரு. அது முக்கியமான டேட்டா, கரண்ட் அஃபேர்ஸ், அதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். சபலென்கா கப் வெற்றி, இது வந்து முக்கியமான ஓபன், சீனாவில் நடைபெற்ற உஹான் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டி நடந்துட்டு வருது. ஸோ அந்த மகளிர் ஓபன் எங்க நடக்குதுன்னு கேட்பாங்க. விமன் ஓபன் டென்னிஸ் உஹான் சைனாவில் நடக்குது. இது ஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வின்னர், யார் ரன்னர், யார் ஜெயிச்சாங்க, யார் வந்து 2ஆம் இடம் பெற்றார்கள் அப்படிங்கிறது வந்துடும். விமானப்படை, இது ரொம்ப முக்கியமான டேட்டா. விமானப்படையினுடைய தளபதி யாருன்னா ஏபி சிங், முதல் கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது விமானப்படை தினம் என்னைக்குப்பா, அக்டோபர் 8. நான் ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். 1932 அக்டோபர் 8ஆம் தேதி தான் அதிகாரப்பூர்வமாக நம்ம இந்தியன் ஏர்போர்ட்ஸ் நிறுவனாங்க. அதை செலிப்ரேட் பண்ற விதமாக தான் ஒவ்வொரு வருஷமும் இப்ப நம்ம நடத்துறது 93வது விமானப்படை தினம். எங்க நடந்ததுன்னு கேட்பாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹிண்டன் விமான நிலையத்துல தான், இந்த விமானப்படை தளத்துல தான் இந்த விழா நடந்திருக்குது. 93வது இந்திய விமானப்படை விழா தினம் அக்டோபர் 8 உத்தரப்பிரதேச மாநிலம் ஹிண்டன் விமான தளத்துல வந்து நடைபெற்று இருக்கிறது. அதுல ராணுவ தளபதி ஏபி சிங் பேசியிருக்கிறார். எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க இந்த பேஜ்ல, இந்த டேட்டா. அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. ஆபரேஷன் சிந்தூர் நமக்கு நல்லாவே தெரியும், இந்தியா பாகிஸ்தான் போர்ல நடந்த முக்கியமான ஆபரேஷனோட நேம். இங்க பாருங்க, இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சு இணைந்தது அமெரிக்கா. அமெரிக்கா மட்டும் இல்லாம இந்த அமைதி ஒப்பந்தத்துல 20 நாடுகள் கையெழுத்து போடுறாங்க. இந்தியா சார்பா பிரதமர் கூட்டாங்க. பிரதமர் போல ஒரு வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் அனுப்பி வைக்கிறார் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதுக்கு. அநேகமா அக்டோபர் 12, 2025 அல்லது 13, 2025 இந்த ஒப்பந்தம் நடக்க போகுது. 20 நாடுகள் கையெழுத்து போட போறாங்க, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உட்பட. இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேலுடைய ஒரு லாஸ்ட் பகுதி தான் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. இஸ்ரேல் அப்படின்னா இந்த பகுதி தான், இவங்க தான் இந்த ஹமாஸ், இவங்க தான் இந்த காசா, இவங்க தான் என்ன பண்றாங்க, இந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் இவங்க மேல போய் தாக்குதல் நடத்திட்டு இருக்குது. இதுக்கான ஒரு அமைதி உடன்படிக்கை தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. 20 அம்ச திட்டம்.
மியான்மர் கொடுத்துருக்காங்க. மியான்மரோட தலைநகரம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அங்க ராணுவ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. அங்க சப்போஸ் அதிபரோ பிரதமரோ இருந்தாங்கன்னா யாருன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதே போல பாகிஸ்தானோட தலைநகரம் என்ன, பிரதமர் யாரு, பாகிஸ்தான் பத்தி கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா அப்ப முன்னாடி இருந்த அதிபர் நம்ம ஷேக் ஹசீனா மேடம் பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிட்டாங்க, பெரிய ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஸோ பங்களாதேஷ் தலைநகரம் என்ன, அங்க பிரதமர் அதிபர் யாருன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு எக்கனாமிக் சம்பந்தமா டேட்டா வரும். இப்போ எதுவும் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பங்குச்சந்தை, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, பாம்பே பங்குச்சந்தை, டெல்லி பங்குச்சந்தை ரொம்ப முக்கியமானது. அது சம்பந்தமா நம்ம ஏற்றம்னா என்ன, குறைவுனா என்ன, அதுக்கு எந்த மாதிரியான விலங்கை பயன்படுத்துறாங்க. ஏற்றம்னா காளையை பயன்படுத்துவாங்க இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, குறைவுனா பியர், அதாவது கரண்டி தானே பள்ளம் போட்டுட்டே போவோம், அப்போ குறையிறதுன்ற சிம்பிள் பியர் தான் டினோட் பண்ணுது. ஜஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாகமலை, ஈரோடு நாகமலை குன்றுகள் தமிழகத்தின் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலம். ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது நாகமலை. இது வந்து 4வது. அப்ப முதல் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022 மதுரை அரிடாப்பட்டி, திண்டுக்கல் காசம்பட்டி, ஈரோடு எலத்தூர் ஏரி 3. இப்ப 4வது ஈரோடுல நாகமலையை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 4ம் கண்டிப்பா இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படின்னா என்ன பார்த்தோம், அங்க ஒரு பெரிய மலைகள் இருக்கலாம், குன்றுகள் இருக்கலாம். அப்ப அந்த கற்கள், அந்த கல்லெல்லாம் பாதுகாக்கிறது, எவனை வெட்டிட்டு தூக்கிட்டு போகாம. அப்புறம் அங்க முக்கியமான மர வகைகள், அப்புறம் முக்கியமா விலங்குகள், அப்புறம் முக்கியமா அங்க இருக்கக்கூடிய தாவர வகைகள், அதாவது மருத்துவத்துக்கு பயன்படுறது, பறவைகள், நீர்நிலைகள், இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது. அதுதான் இந்த பாரம்பரிய தலம். இது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சொல்றது. இதே போல இந்திய அளவுல உலக அளவுல பாத்தீங்கன்னா ராம்சார் சைட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதே போல பயோஸ்பியர் ரிசர்வ்னு ஒன்று இருக்குது, பல்லுயிர் பாதுகாப்பு தலம்னு ஒன்று இருக்குது இந்திய அரசாங்கத்தின் சார்பாக. உலக அளவுல ராம்சார் சைட்டு, யுனெஸ்கோ சைட் எல்லாம் இருக்குது. அப்ப அது சம்பந்தமா டேட்டாலாம் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்தியாவிலே ராம்சார் சைட்ஸ் அதிகமா இருக்குது தமிழ்நாட்டில் தான் 20 இருக்குது. அது சம்பந்தமா டேட்டாஸ் இன்னும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எத்தனை ஹெக்டேரு, அங்க என்னென்ன பறவைகள் இருக்குது, அங்க இருக்கக்கூடிய ஊர்வன என்ன, சிலந்திகள் எத்தனை வகை இருக்குது, பூச்சிகள் எத்தனை வகை இருக்குன்னு எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்க பொறுமையா குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. காரணம் என்னன்னு மட்டும் சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்கா தான் காரணம். அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விலைவாசி எல்லாத்தையும் உயர்த்துறாங்க, டாக்ஸ் அதிகமாக ஆக்குறாங்க. அதிகமான விலைவாசியின் காரணமா நம்மளால பொருளை வாங்க முடியல, அல்லது நம்மளுடைய பொருளை அங்கே கொண்டு போய் விற்க முடியல. தங்கத்தினுடைய இருப்பு அவங்க அதிகமாக வச்சிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் கொஞ்சம் அமெரிக்கா கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்குது. அதனால ரஷ்யா மற்ற நாடுகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, சைனா, இவங்கெல்லாம் தங்கத்தை வாங்கி குவிச்சு வச்சுக்கிறாங்க. இனிமேல் டாலர்ல நம்ம வந்து வியாபாரம் பண்ண வேணாம், எவன் வந்து கேட்டாலும் நம்ம தங்கத்தை வித்துட்டு அதுக்கு இணையா நம்ம வேற பொருளை வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட பண்டமாற்று முறை இருந்ததுல அந்த மாதிரி தங்கத்தை வாங்கி பல ஆயிரம் லட்சக்கணக்கான டன்ல குவிச்சு வச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த தங்கத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம், தேவைப்படும் போது கொஞ்சம் வித்துட்டு அது அந்த காசை வச்சுட்டு நம்ம வேற பொருளை வாங்கிக்கலாம். இன்னும் டாலர்ல வர்த்தகம் பண்ணோம்னா தான் நம்ம அமெரிக்கா கிட்ட போனோம், அது தேவையே இல்லைன்னு ஒரு முடிவு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய இந்த ட்ரம்பினுடைய கொள்கையின் காரணமா சீக்கிரமா அமெரிக்கா வீழ்ச்சி அடையும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்குள்ள வேற நல்ல அதிபர் வேண்டாரமா தப்பிச்சிடும், அவ்வளவுதான்ப்பா. ஸோ இதுதான் நான் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நியூஸ் பேப்பரை வச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு நான் சொல்லியிருக்கிறேன். இதே போல நீங்க வந்து ஹிந்துவா இருக்கட்டும், இந்து தமிழ் திசையா இருக்கட்டும், டெக்கன் கிரானிக்கலோ, இந்தியன் எக்ஸ்பிரஸோ, டி ஹிந்து இங்கிலீஷ் பேப்பரோ, அல்லது இந்த மாதிரி புத்தகங்களோ, குருஷேத்ரா, யோஜனா, திட்டம், தமிழ் அரசு போன்ற மேகசின்ஸோ எதுவா இருந்தாலும் நீங்க ஒன்னொன்னா எடுத்து நீங்க படிக்கும் பொழுது பாருங்க, திட்டம் புதிய இந்தியாவிற்கான கல்வி, இது வந்து அக்டோபர் மாதம் வந்த மாத இதழ். இதை ஃபர்ஸ்ட் பேஜா பாருங்க, தேசிய கல்விக் கொள்கை 2020 இதை பத்தி கொடுத்துருக்குறாங்க. நீங்க அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது குரூப் 1 குரூப் 2 வருமானு கேட்டா வரும். ஆனா இது நம்ம இப்படி எழுதக்கூடாது, ஏன்னா இது கல்வியை வந்து நடைமுறைப்படுத்த சொல்லி மத்திய அரசனுடைய இதழ். நாம என்ன பண்றோம், 2025 தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசின்னு தனியாக வச்சிருக்கோம், நம்ம அதை தான் படிக்கணும். வித்தியாசம் புரியுதுங்களா? நீங்க டிஎன்பிஎஸ்சியோ இல்லை யூபிஎஸ்சி படிச்சீங்கன்னா வித்தியாசம் இதுதான். அதுக்கப்புறம் இந்த புக்லேயே பார்த்தீங்கன்னா இது மத்திய அரசு புத்தகம் தான். நானே ஷாக் ஆகிட்டேன். நடுவில் திறந்து பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்கான். இங்கே பாருங்க, நான் முதல்வன் திட்டம், உயர்திறன் பயிற்சியில் வழங்கும் நான் முதல்வன் திட்டம்.
பாருங்க, இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு புத்தகத்துல தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம் பத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க நான் முதல்வன் திட்டம் என்ன, நோக்கம் என்ன, என்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவா கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்க குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கு எழுதிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்க நோட்ஸ் எடுக்கணும். இப்படி நோட்ஸ் எடுத்தாதான் உங்களுடைய எல்லா எக்ஸாமுக்கும் ஒருங்கிணைந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். டன். நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப டைம் எடுத்து டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ. காரணம் என்னன்னா, இது ஒரு மிகப்பெரிய டவுட், நிறைய நாள் நிறைய பேர் கேட்டது. அதனாலதான் இவ்வளவு பொறுமையா இவ்வளவு டீட்டெயிலா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. ஒவ்வொரு நபரும் ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க எப்படிலாம் கரண்ட் அஃபேர்ஸ் அணுகணும் அப்படிங்கிறதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு பைபிளாக, இது ஒரு மேக்னா கார்ட்டாவாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.